சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச பஜ்ஜி. 1 2 இல்லை 4 விதமான பஜ்ஜி இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். சக்கரவள்ளி கிழங்கு, கற்பூரவள்ளி இலை, அவிச்ச முட்டை, வெங்காயம் இதை வச்சு பஜ்ஜி செய்ய போறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலாக இந்த பஜ்ஜி பொரிக்க கற்பூரவள்ளி இலையை எடுத்திருக்கேன். இந்த கற்பூரவள்ளி இலையில பஜ்ஜி சுட்டா அப்படிதான் இருக்கும். இந்த இலையோட வாசம் பஜ்ஜி மாவில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது செம்மையாக இருக்கும். கற்பூரவள்ளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கற்பூரவள்ளி இலை மூலிகை வகையை சேர்ந்தது. பிள்ளைங்களுக்கு ஜலதோஷம், தொண்டை வலிலாம் வந்துச்சுன்னா இதோட சாரை தான் பிழிஞ்சு கொடுப்பாங்க. வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த இலையில பஜ்ஜி மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அழகா இலையை வெட்டி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இன்னைக்கு இதெல்லாம் வச்சு தான் பஜ்ஜி செய்ய போகிறேன். சுத்தமாக கழுவி வச்ச கற்பூரவள்ளி இலை, அவிச்ச முட்டை இந்த மாதிரி பாதியாக வெட்டி வச்சுக்குங்க. வெங்காயத்தை கொஞ்சம் மொத்தமாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்குங்க. ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் பஜ்ஜி செய்ய ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அடுத்தது வாங்க பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான் பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழங்களோட கேஷ் அண்ட் கேரியில் இந்த மாதிரி பஜ்ஜி மாவுலாம் விதவிதமாக இருக்குது. ஆனால் நான் பஜ்ஜி செய்யும் போது இந்த பிராண்ட் தான் பாய்ப்பேன். இப்போ வாங்க இதை திறந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பஜ்ஜி மாவை சேர்த்துட்டோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். எங்களுக்கு பஜ்ஜி கொஞ்சம் உரப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கு. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்ததுனால லேசாக உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முள்ளு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் வாங்குற பஜ்ஜி மிக்ஸில் செய்முறை பார்த்து தண்ணியை கணக்காக கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் முள்ளு கரண்டியில் மிக்ஸ் பண்ணும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதமாக ஸ்மூத்தாக மாவு கிடைக்கும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். மிதமான தீயில பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி சூடாக்கிக்கிங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கற்பூரவள்ளி இலையை பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி இலையை எடுத்து மாவு பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்னொன்னா தொட்டு பொரிக்க வேண்டியதான். இந்த மாதிரி 2 பக்கட்டும் நல்லா மாவு ஒட்டி வந்தோடனே எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இந்த இலையை சேர்த்த பிற்பாடு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தான். 2 பக்கட்டும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க. இங்கே பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வாங்க எடுத்துடலாம். கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி பொரிச்சாச்சு. அடுத்தது வாங்க அவிச்ச முட்டையை பொரிச்சிக்கலாம். அவிச்ச முட்டையும் இந்த மாதிரி ஓரமாக பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒன்னொன்னா மாவில் முக்கி எண்ணெயில் சேர்த்துக்குங்க. முட்டையை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா முட்டை லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால பார்த்து கவனமாக பொரிச்சு எடுத்துக்குங்க.
இந்த மாதிரி 2 பக்கட்டும் கோல்டன் ப்ரௌனாக ஆனோன்னு எடுத்துருங்க. முட்டை பஜ்ஜி பொரிச்சாச்சு. அடுத்தது வாங்க வெங்காய பஜ்ஜை பொரிச்சிக்கலாம். வெங்காயமும் இதே மாதிரி தான் ஒன்றொன்னா முக்கி எண்ணெயில் சேர்த்துக்குங்க. வெங்காய பஜ்ஜி பொரிச்சாச்சு. கடைசியாக வாங்க சக்கரவள்ளி கிழங்க பொரிச்சிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி மெலிசாக வெட்டி மாவை தொட்டு பொரிச்சிக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். சக்கரவள்ளி கிழங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கலர் இருக்குது. ஊதா கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர். ஆனால் இன்னைக்கு நான் ஆரஞ்சு கலர் பாய்க்கிறேன். கடைசியாக சக்கரவள்ளி கிழங்கு பஜ்ஜியும் பொரிச்சிட்டோம். பஜ்ஜி எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பஜ்ஜி மாவை வச்சு 4 விதமான பஜ்ஜி செஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பொலியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் லேசாக பொரிச்சு இந்த பஜ்ஜி மேலே தூவி விட்டுக்குங்க. நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ருசியான கிறிஸ்பியான பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இந்த பஜ்ஜி எல்லாம் பார்க்கவே வாயூறுதில்ல. மழை நேரத்தில் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு டீயோட சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, பஜ்ஜி பொரிச்சிங்கன்னா அப்போவே சூடாக சாப்பிட்ருங்க. அப்போ தான் சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த அருமையான பஜ்ஜி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.